இந்த பதிவு உங்க நோயை தீர்க்க போகுது. இந்த பதிவை கேட்கறதுக்கு முன்னாடி நிச்சயமா இத நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பதிவை கேளுங்க. என்ன பண்ணணும் தெரியுமா? மூச்சை ஆழமா உள்ளெடுத்து வெளியேற்றும் போது மெதுவா விடுங்க. மொத்தம் 3 தடவை செய்யணும். மூச்சு பயிற்சி. ஓகேங்களா? பொறுமையா நிதானமா ஒரு விரிப்பில நிமிர்ந்து உட்கார்ந்து, கீழே உட்கார முடியலன்னா சேர்ல சாயாம நிமிர்ந்து உட்கார்ந்து நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. பாருங்க, மூச்சை உள்ள இழுத்துட்டேன், வெளிவிட்டுட்டேன். இது போல 3 தடவை செய்யணும். அடுத்த 7 நாட்களில் உங்க ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும். அன்பே சாயில யாருமே நோய் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் கடவுளால் தயாரிக்கப்பட்ட முழு பதிவையும் நீங்கள் கேட்க வேண்டும். இந்த நோயை தீர்ப்பதற்கு நீங்க எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எந்த தீர்த்தத்தையும் சாப்பிட வேண்டாம், அங்க பிரதட்சணை வேண்டாம், முடி காணிக்கை கொடுக்க வேண்டாம், வேற டாக்டரை போலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஸா இருக்கீங்க இல்லையா? எல்லாத்துக்குமே உரிய பதில இந்த பதிவு கொடுக்க போகுது. இந்த நோயின் மூலமா இங்க எத்தனையோ பேர் மன நிம்மதி அற்றவர்களாக இருக்கீங்க. ஒரு பெரிய குழப்பத்திலையும் பயத்திலையும் ஒரு பதட்டத்திலையும் இருக்கீங்க. எத்தனையோ பேர் பெட்ல விழுந்தவங்க இப்ப வரைக்கும் எழுந்திருக்க முடியல. இதனால உங்க லைஃப் பார்ட்னர், கணவனோ மனைவியோ உங்க பிள்ளைகளோ உங்களை ரொம்ப 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 கேவலமா பார்த்து உங்க மனசை மேலும் மேலும் காயப்படுத்தி உங்களை வாழ வழி இல்லாம செய்யறாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஒரு இரும்பு பெண்மணியா நீங்க கண்டிப்பா நிப்பீங்க. நான் என்னுடைய வார்த்தைக்கு நிச்சயமா உத்தரவாதம் கொடுக்கிறேன். உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கத்தான் போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த பதிவை கேட்டு முடிச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னும் சோசியல் மீடியாவிலையும் இதை நீங்கள் நிச்சயமாக ஷேர் பண்ண வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாம திறமையானவர்கள் கூட அவங்களால எந்த செயலையும் செய்ய முடியாத நிலைமையில தள்ளப்பட்டு இருக்கிறது. அதற்காக தான் இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசுங்கன்னு சொன்ன அந்த 4 சாய்ராமோட பேரும் இதுல இருக்குது. அவங்களுக்கு முழு நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. பல நாட்களாக, மாதங்களாக, வருஷங்களாக நாங்கள் நோயினால் தீவிரமாக பாதிக்கப்பட்டு செயல் புரியாத மனிதர்களாக இருந்து பல அவமானத்தையும் பல அசிங்கத்தையும் நாங்கள் இந்த நிமிடம் வரை தாங்கிக் கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது என்னோட நோய் தீரும் என்று கதறி அழுத நாட்கள் நிறைய. எங்களுக்காக ஒரு பதிவை இந்த அன்பே சாய் குடும்பத்தின் மூலமாக நீங்கள் கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றிகள். இந்த முழு பதிவையும் கேட்டு எனது ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்துவேன். எங்கள் மீது உங்களுக்கு எவ்வளவு கருணை, எவ்வளவு அக்கறை, எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டு ஒரு ஆரோக்கியத்தை நாங்கள் பெறுவது நிச்சயம் என்று இந்த பிரார்த்தனையின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதியுங்கள், எங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள், எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நல்லதையும் சீக்கிரமாக செய்யுங்கள். அப்படியே செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு நாம பேசக்கூடிய டாபிக் என்ன தெரியுமா? தீராத நோயை சாயப்பா எப்படி தீர்த்து வைக்க போகிறார்? நோய் ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னா அவன் அடிப்படையில மனசு உடைஞ்சு போறான்.
அவனால எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த நோய் அவனை பாடாப்படுத்துது. போகாத கோயில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் அவன் முயற்சி செய்து முடிவில் அவன் நோயோடையே இந்த உலகத்தை விட்டு போறான். எங்க அது மாதிரி சூழ்நிலை நமக்கும் வந்துடுமோன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். படுக்கையில எத்தனையோ பேர் இருக்கீங்க, எழுந்திருக்க முடியல, நிலைமை சரியில்லை. என் வாழ்க்கையில இனி ஆனந்தமான பக்கத்தை பார்க்கவே முடியாதா? கடவுள்கிட்ட நான் எத்தனை தடவை தான் முறையிடுவது? இதற்கெல்லாம் என்ன எனக்கு ஒரு வழி அப்படின்னு நீங்க நிறைய கேட்குறீங்க. எனக்கு கிட்டத்தட்ட நேத்து மட்டும் 8-9 பேரு இந்த நோயை பத்தி கொஞ்சம் பேசுங்க. ஏற்கனவே நம்ம ஒரு நோய் பத்தி பேசணும், அதுல நிறைய பேருக்கு பலன் அளிச்சது. நாங்கெல்லாம் புதுசா அன்பே சாய் குடும்பத்துக்கு வந்திருக்கிறவங்க, அதனால இந்த நோயோட தாக்கம் எங்களுக்கு குறையணும்னு நாங்க விரும்புறோம். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நாங்க விரும்புறோம். என்ன பண்ணாலும் எங்களுக்கு நோய் மட்டும் தீரல, என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சாயப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. நம்மளும் ஒரு தியானத்தின் மூலமா அவர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னதுதான் நான் இங்க உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல ஒரு 5 நிமிஷம் மூச்சை உள்ள இழுத்து வெளிவிடணும். அது நான் இன்ட்ரோல சொல்லியிருப்பேன். அதை பண்ணிட்டு தான் நீங்க இங்க வந்திருப்பீங்கன்னு, இந்த பதிவை கேட்குறீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் மனசுல நினைங்க. நான் சொன்னத கண்களை மூடி மனதார அதை சொல்லுங்க. எனக்கு வந்திருக்கும் நோயை என் சாயப்பா மருத்துவராக இருந்து என் நோயை அவர் தீர்ப்பார். எனக்கு வந்திருக்கும் இந்த நோயை சாயப்பா மருத்துவராக இருந்து இந்த நோயை தீர்ப்பார். எனக்கு வந்திருக்கும் இந்த நோயை சாயப்பா மருத்துவராக வந்து என் நோயை தீர்ப்பார். சாயப்பாவுக்கு நன்றிகளை நான் முன்கூட்டியே சொல்லிக் கொள்கிறேன். இதுதான் நீங்க கண்களை மூடி 3 தடவை சொல்லணும். இதை எப்பெல்லாம் சொல்லணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருத்த உடனே சொல்லணும். ஒரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லணும். அடுத்தது, நோயோட தாக்கம் எப்பெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குதோ அப்பெல்லாம் மூச்சை இழுத்து வெளிவிட்டு அதற்கு பிறகு 3 முறை சொல்ல வேண்டும். இது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. ஆரம்பத்துல வெற்றி கொடுக்காது. போக 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 இதனுடைய தாக்கம் இது ஆரோக்கியத்தை உள்ள கொண்டு வந்து நோயை வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரு வழிகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த தாக்கம் இங்க நிச்சயமா நடக்கும். அதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று. இந்த வார்த்தைகளை அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் 3 முறை காலையும் இரவும் சொல்லணும். எப்பெல்லாம் நோய் அதிகமா இருக்குதோ அப்பெல்லாம் அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். நான் ரொம்ப சேலஞ்ச் பண்ணி சொல்லுறேன். அடுத்த 7 நாட்களில இருந்து 10 நாட்களுக்கு உங்களுக்கு 10ல இருந்து 20% ஆரோக்கியம் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். இதை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமா இன்னும் ஒரு 20% ஜாஸ்தி வரும்.
மறுபடியும் இதை சொல்வதன் மூலமா இன்னொரு 20%. அப்படி பார்த்தா இந்த வருஷத்துக்குள்ள உங்க நோயோட தீவிரம் குறைந்து ஆரோக்கியம் அதிகரித்து பழைய ஆரோக்கியமான உடலை வச்சிருந்தீங்க இல்லையா, அதுல இது கனெக்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? சில பேர் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வராங்க, சில பேர் மும்பையில இருந்து கோயம்புத்தூர் வராங்க, சில பேர் காஷ்மீர்ல இருந்து கோயம்புத்தூர் வராங்க. இப்ப சென்னையில இருந்து கோயம்புத்தூர் 7 மணி நேரம், மும்பையில இருந்து கோயம்புத்தூர் 7 மணி நேரம் வந்துருமா? வராதுல்ல, கூடுதலான அவர்ஸ் வரும். இப்ப காஷ்மீர்ல இருந்து கோயம்புத்தூர் ஃபிளைட்ல வந்தா நீங்க சொல்லலாம் 2 மணி நேரத்துல வந்துடலாம். ஃபிளைட் இல்லப்பா, ட்ரெயின்ல தான் வரணும். இப்ப எந்தெந்த இடத்துல ஏறணும், எங்க இறங்கணும், அது வர்றதுக்கு 2, 3 நாள், 5, 6 நாள், இல்லை 7, 8 நாள், இல்லை 10 நாள் ஆகும். இப்ப நமக்கு காஷ்மீர்ல இருந்து தான் கோயம்புத்தூர் வரும். புரியுதா? காஷ்மீர்ல இருந்து தான் கோயம்புத்தூர் வரும். ஏன்னா தூரம் அதிகம், நோய் அதிகன்றதால நோய் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். அதற்கு பிறகுதான் உங்க ஆரோக்கியம் அதிகரிக்கும். சரி, இப்ப இதை இப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? நோய் முற்றி போயிடும். அப்போ ஆரம்பிச்ச பயணத்தை நிறுத்தக்கூடாது. இது இந்த 3 முறை சொல்றது உங்களுக்கு ஒரு மருந்து. அடுத்தது ஒண்ணு சொல்றேன், உதி. அடுத்தது உதி. உதி இல்லாத மருந்தே இல்லை. அப்ப அந்த 3 முறை சொல்றீங்கல்ல, அந்த 3 முறை சொன்ன உடனே தண்ணியில உதிய மிக்ஸ் பண்ணி ஆனந்தமா நம்பிக்கையா அந்த எண்ணத்தை அடிப்படையாக வைத்து அதை நீங்கள் அருந்த வேண்டும். சரியா? அதுதான் ஆதாரம். ஒருவேளை எனக்கு உதி இல்லை, நான் ஃபாரின்ல இருக்கேன், நோ ப்ராப்ளம். தண்ணியே மிகப்பெரிய ஒரு மருந்து. தண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டதுங்க. தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டது. தண்ணிய இயற்கையா யாராலையும் உருவாக்க முடியாது. உருவாக்க முடியுமா? தண்ணியோட சக்தி இப்ப சொல்லதான் எனக்கு சாய்ப்பா எடுத்து கொடுக்கிற மாதிரி தோணுது. தண்ணிய இயற்கையா யாராலையும் உற்பத்தி செய்ய முடியாது. கரண்ட் இல்லைன்னா லைட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு இல்லைன்னா காய்கறிகளை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம், அரிசி சாதம். ஆனா தண்ணிக்கு ஆல்டர்னேட் எதுவுமே இல்லை. அது இயற்கை. அதை எதனாலையும் உருவாக்க முடியாது. ஏன்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னதான் விஞ்ஞானம் பெரிய அளவுல சயின்ஸ் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினாலும் ஒரு சொட்டு ரத்தத்தை ஒரு மனுஷனால கூட உருவாக்க முடியாது. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கட்டும், நாசா விஞ்ஞானியா இருக்கட்டும், எங்கேயோ இருக்கட்டும், பட் அதுதான் இயற்கை, அதுதாங்க சாமி. அப்ப சாமிய நம்ம உள்ளுக்குள்ள செலுத்தும் பொழுது அந்த சாமி நல்லதை மட்டும்தானே செய்யும். சோ தண்ணிய தயவு செய்து பழிக்காதீங்க. எந்த ஊருக்கு போனாலும் இல்ல நான் அந்த மாதிரி தண்ணி தான் குடிப்பேன், இந்த மாதிரி தண்ணியை தான் குடிப்பேன் அப்படின்னு பழிக்க கூடாது. சொல்லுவாங்க, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாது. கரெக்டு தானே? எனக்கு தெரியலன்னா கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப அந்த தண்ணி உதி இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி குடிங்க. இல்ல உதி இல்லை அப்படின்னா அந்த தண்ணி ஒரு கடவுள் கொடுத்த ஒரு அருமருந்து. அந்த மருந்தை நான் இப்போ குடிக்க போறேன். குடிக்கிறதால என் நோய் தீரப்போகுது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். புரியுதா? சோ இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும். அடுத்தது, உங்க டாக்டர்ஸ் என்ன மாத்திரை மருந்து கொடுக்கறாங்களோ அது எல்லாம் ஒரு நிமிடம், ஒரே ஒரு செகண்ட் ப்ரே பண்ணிட்டு அந்த மாத்திரையை உட்கொள்ள வேண்டும். அந்த மாத்திரைய வெறுப்பா பார்க்கவோ சலிப்பா பார்க்கவோ கூடாது. ஏன்னா அந்த மாத்திரை நம்மளை சரி பண்ணுது. சரியா? மாத்திரை இல்லைன்னா இங்க எத்தனையோ பேர் உயிரோட இருக்க முடியாது. 40 வயசுல சுகர், பிபி, அதுக்கு டேப்லெட் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க.
ஒரு டாக்டர் சொன்னாங்க, தம்பி இந்த சித்தாலாம் வருது கரெக்டு தான், ஆனா அந்த சுகர் ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அதை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஒருவேளை ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல சித்தா மெடிசன்ஸ் போட்டாலும் பெருசா பலன் தரல, நிறைய பேரோட வாழ்க்கையை முடிச்சிருக்குதுன்றாங்க. ஸோ உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, சுகரோட அளவு, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்க இங்கிலீஷ் மெடிசனை ஸ்டாப் பண்றதும் ஸ்டாப் பண்ணாததும். அதுக்காக நான் இங்கிலீஷ் மெடிசனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். நான் எந்த ஒரு மருத்துவ துறையிலையும் இல்லை, நான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. உண்மையை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் எனக்கு. ஏன்னா ஒரு அன்பை சாயில அம்மா சித்தா பேஸ் பண்ணி போகணும்னு சொல்லி எங்க மாமா சித்தா டாக்டரு அவர் சொன்னதின்படி நாங்க செஞ்சோம். 1 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது சுகர் 550 600 ஆயிடுச்சு. அப்போ காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாங்க. வயசு 50 52. 50 ஒரு வயசா? சத்தியமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வயசே இல்லை. 70 80 ஓகே பரவாயில்ல. 50 இயர்ஸ் அது ஏஜ் கிடையாது. அப்போ அந்த மாத்திரையும் அந்த மருந்தையும் உங்கள் உயிர் காக்கும் ஒரு கவசம் என்று நினைத்து கடவுள்கிட்ட அதை ஆசீர்வதித்துட்டு ஒவ்வொரு மாத்திரையும், நீங்க காலையில 2 மாத்திரை எடுக்கலாம், மதியம் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை எடுக்கலாம். எத்தனை மாத்திரை எடுத்தாலும் ஒரு நொடி பொழுது கையை வச்சுக்கிட்டு, சாயப்பா இந்த மாத்திரையை கொடுத்ததுக்காக நன்றி, என்னோட ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காக நன்றி, இந்த மாத்திரை என்னோட ஆரோக்கியத்தை சரி செய்ய போகிறது, அதை நினைத்து உட்கொள்ள வேண்டும். அந்த நேரத்துல உங்க டாக்டர்ஸையும் உங்க மனதார வாழ்த்துங்கள். சரியா? உங்க டாக்டரையும் வாழ்த்துங்கள். அங்க போனா டாக்டர் ஃபீஸ் பிடுங்கிட்டாரு, அங்க போனா என் சொத்தையே எழுதிட்டாரு, இது எல்லாரும் சொல்றதுதான். அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாதுங்க. நாம பார்க்கறது எல்லாம் நல்லவைகளாக பார்க்க வேண்டும். ரைட்டா? அப்போ அந்த டாக்டருக்கு மனப்பூர்வமா நன்றிகளையும் செலுத்துங்க. அது ஒவ்வொருத்தரும் செலுத்தணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நாள் இரவு தூங்கும் போது நீங்க சாயப்பா கிட்ட ப்ரே பண்றீங்க இல்லையா, அப்போ உங்களை வாழ வைத்த டாக்டர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனப்பூர்வமா வாழ்த்துங்கள். இப்போ எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? நீங்க 3 தடவை இந்த மந்திரத்தை சொல்றீங்க. அடுத்தது உதி தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அடுத்தது மாத்திரை ஆசீர்வதிக்கப்பட்ட பொருளாக உள்ள போகுது. அந்த மாத்திரை கொடுத்த டாக்டருக்கு நன்றி. 4 நல்ல விஷயம் நடந்திருக்குதுங்க. நீங்க எங்கேயும் போல, எந்த கோயிலையும் என்னோட நோய் தீரணும்னு சொல்லி உங்க சார்பா யாரும் அங்க பிரதட்சணை பண்ணல, எதுவும் பண்ணல. எல்லாமே வேற லெவல்ல நடக்குதுங்க. சரி, அடுத்தது எதையெல்லாம் உங்கள் வயிற்றுக்குள் போகிறதோ போவதற்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை, எதுவா இருக்கட்டும். நீங்க காஃபி குடிங்க, டீ குடிங்க, எதை வேணாலும் குடிங்க. அதுக்காக குடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட மாட்டேன். நான் ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு நாளைக்கு 2 காஃபி நீங்க குடிக்கிறீங்க இல்லையா, அந்த காஃபி நல்லதா கெட்டதான்றது உங்க உடலை பார்த்துங்க. மோஸ்ட்லி நான் காஃபிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், டீக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பால் கம்மியா இருக்கணும், தண்ணி ஜாஸ்தியா இருக்கணும், நாட்டு சர்க்கரை போடணும், அது குறைந்த அளவுல இருக்கணும். டீ இவ்வளவுதான் குடிக்கணும். அதிகபட்சமா 7ல இருந்து ஒரு 10 சிப்பு, ஓகேங்களா? செக் பண்ணி தான் குடிக்கணும், தூக்கிலாம் குடிக்கக்கூடாது. அந்த டீயை குடிக்கும் போதோ காஃபியை குடிக்கும் பொழுதோ இல்லை வேற எந்த உணவுகள் உட்கொள்ளும் பொழுதோ அப்ப எல்லாம் அது உணவு அருந்துவதற்கு முன், காஃபி அருந்துவதற்கு முன் அதையும் ஒரு செகண்ட் சாய்ப்பா ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நன்றி. ஆரோக்கியத்தை இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தொடர்ந்து நீங்க சொல்லணும். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நன்றி. அது டீயோ காஃபியோ இல்ல கொத்து பரோட்டாவோ இல்ல முட்டை ஆம்லேட்டோ இல்ல சிக்கன் பிரியாணியோ, நோ ப்ராப்ளம். இப்போ பிரியாணியில ஆரோக்கியமா இருக்குதா? ஆரோக்கியம் இல்லை. கொத்து பரோட்டால ஆரோக்கியமும் இல்லை. ஒருவேளை நீங்க சாப்பிடுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துடுச்சுன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நன்றி. அந்த வார்த்தையை சொல்லுங்க.
உங்களுடைய உணவுகளில் இருக்கக்கூடிய நச்சு அத்தனையும் சாயப்பாவால் எடுக்கப்படுகிறது. இதையும் மனசுல வச்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய நச்சு, இதுல இருக்கக்கூடிய விஷம் எல்லாமே சாயப்பாவினால் உறிஞ்சப்படுகிறது அல்லது எடுக்கப்படுகிறது. நல்லவைகளை மட்டும் நம் உடலுக்குள் செலுத்தப்படுகிறது. அதாவது திரும்பவும் சொல்றேன், அதுக்காக தினமும் நான் கொத்து புரோட்டா சாப்பிடலாமான்னு கிளம்பிடக்கூடாது. தேவைப்படும் பொழுது மாசத்துல 2 மாசத்துக்கு ஒரு நாளோ, புரோட்டா பொறுத்த வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த புரோட்டாவை ஜீரணமாக்குறதுக்கு 20 நாள் 25 நாள் ஆகுமா ஒட்டு மொத்தமா இந்த குடல்ல இருந்து வெளியில போறதுக்கு. இது சத்தியங்க. ஒரு ஆராய்ச்சியில சொன்னதுதான் நான் சொல்றேன். நான் சும்மா ஒன்றும் சொல்லல. உங்களை விட எனக்கு புரோட்டா ரொம்ப 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 பிடிக்கும். அது ஈரோடு போனேன்னா அந்த கொத்து புரோட்டா அப்படி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும். கம்மிங் சாட்டர்டே கூட ஈரோடு நான் போறேன். போயிட்டு ஒரு மேரேஜ் ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு சண்டே ஈவினிங் நைட் ஆரத்துக்கு நம்ம ஈரோடு இருக்கக்கூடிய அன்பே சாயப்பா கோயிலுக்கு போயிட்டு ஒரு சந்தோஷமா அந்த ஆரத்தியில கலந்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில ட்ரெயினை பிடிச்சி கோயம்புத்தூர் கொண்டு வருவோம். ஸோ எல்லாமே ஒரு வேண்டுதலுக்கு உட்பட்டு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய அந்த உங்கள் உணவில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை தீர்க்கப்படுகிறது, தீர்க்கப்படும். இத காலம் பூரா செய்யுங்க, குறை வைக்காம செய்யுங்க. எப்பேற்பட்ட நோயா இருக்கட்டுங்க, நான் கேரண்டி சொல்றேங்க. எப்படி என்னோட பொருளுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேனோ அதே போல என்னோட வார்த்தைக்கும் நான் முழுக்க கேரண்டி கொடுக்குறேன். எந்த டேர்ம்ஸ்ல, இந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஹெல்த்தி. அடுத்தது ஹெல்த்தியான ஃபுட்டையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்க உடம்புக்கு தேவை இருக்குதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன அட்வைஸ் சொல்றேன். இந்த 48 நாள் சிக்கன் சாப்பிடல, மட்டன் சாப்பிடல, ஸோ நான் வெஜிடேரியன் இந்த உடல் ஏத்துக்கல. ஸோ இந்த உடலோட தன்மை அது போலதான் இருக்கு. நீங்க எடுத்துக்கும் போது ஸ்லோவா ஆரம்பிங்க. ஓகேவா? எப்போ இந்த மாயுதா ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, நான் வெஜிடேரியன் பிரியன் நான் என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு செல்லமா கோச்சுக்கிட்டாரு. எப்படா முடியுதுன்னு தெரியல, எனக்கு 25 நாள் எப்போ வரும்னு தெரியல அப்படி இப்படி சொன்னாங்க. போன உடனே என்னென்னலாம் நான் வெஜிடேரியன் அந்த 48 நாள் சாப்பிடலையோ அத்தனையும் நான் சாப்பிட போறேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பள்ளிப்பாளையம் சிக்கன், இதெல்லாம் நான் சாப்பிட போறேன். ஒரு நாள் நான் ஃபுல்லா சாப்பிட போறேன். அது மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. உடம்பு ஓவர் ஹீட்டா போயிட்டு கடைசியில வேற மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். ஓகே, ஸ்லோவா தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா 48 நாள் இந்த உடல் ஏற்றுக்கொண்டது. ஆசை விடல, ஆனா இந்த உடல் ஏற்றுக்கொண்டது. சரியா? உடல் ஏற்றுக்கொண்டது. இப்ப புதுசா உள்ளத்துக்கு போடுறான், இது என்ன இப்படி இருக்குது? இல்லையா, அவன் இட்லியும் சாம்பாரும் தானே சாப்பிட்டுட்டு இருந்தான், தயிர் தானே சாப்பிடுவான் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா, ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஒரு பாடியை ஹீட் ஜாஸ்தி பண்ணும். அதனால எடுக்கும்போது எப்பயுமே நீங்க சாப்பிடுவீங்க இல்லையா, அதுல 25% தான் நீங்க எடுக்கணும். ஓகே, அது ஃப்ரை பண்ணதை எடுக்காம பார்த்துக்கோங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷனல். ஃப்ரை பண்ணதை கொஞ்ச நாள் கழிச்சு செய்யுங்க. ஸோ மேக்சிமம் சிக்கன் ஆரம்பிக்க வேண்டாம். இது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா சிக்கன் ஹீட்டு. அதனால ஒரு மீனோ இல்லை ஒரு மட்டனோ எடுங்க. சரியா? பிபி ஜாஸ்தி இருக்கிறவங்க மட்டன் பக்கம் போக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஃபிஷ்ல குழம்புல இருக்கக்கூடிய மீனை எடுங்க. ஏன்னா இதையும் நம்ம சொல்லிடணும் இல்லையா? போன தடவை 48 நாள் பயிற்சியில சொல்லலை. நிறைய பேருக்கு வயிறு வலியே வந்துருச்சு. ஏன்னா அந்த 48 நாள் அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் எல்லாமே தேவை. ஸோ உடல் ஒத்துழைக்க மறுக்குது. அதனாலதான் சொல்றேன், ஒரு 25% எடுத்துக்கோங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 40 தாண்டினவங்க நான் வெஜிடேரியன் உடம்புடைய எனர்ஜிக்காக எடுங்க, டேஸ்ட்டுக்காக எடுக்க வேண்டாம்னு சொல்லி இந்த பதிவை முடிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கோம். ஸோ திரும்பவும் சொல்றேன், இதை செய்யுங்க.
மேக்சிமம் 48 நாளுக்கு நான் போகல, இன்று முதல் இந்த நொடியில இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய அத்தனையும் என்னவா மாறப்போகுது? தீர்த்தமாக மாறப்போகிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. ஹெல்த் நல்லா இருந்தால் தாங்க வாழ முடியும். அதுக்கு தான் இந்த ஹெல்த்துக்கான உண்டான ஒரு பதிவை நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லி இந்த பதிவை கொடுக்க வைத்த சாய்ப்பாவிற்கும், இந்த கேள்விகளை கேட்க வச்ச மொத்தம் 4 பேர் கேட்டாங்க. அவங்க நேம் சொல்லிடுறேன், ஏன்னா அவங்களையும் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ரேஷ்மா அண்டு அனிதா, தென் சௌந்தர்யா, தென் கிருத்திகா. இந்த 4 சாய்ராம் தான் கேட்டாங்க ஹெல்த்தை பற்றி கேளுங்கன்னு. ஸோ அவங்களுக்கும் இந்த பதிவில் அவங்களை பெருமைப்படுத்துகிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய ஆரோக்கியமான கேள்விகளை கேளுங்க, நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும். ஏன்னா இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான குடும்பம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.